ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸை ஏசிபியாக இருக்கிற ஹீரோ கையில் எடுக்கிறாரு. விக்டிமோட ஹஸ்பண்டு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, பேரண்ட்ஸுன்னு இப்படி பல சஸ்பெக்ட்ஸ் இருக்கிற இந்த சிக்கலான கேஸில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்காங்க. அவங்க தான் எஸ்ஐடி. இந்த கேஸில் விக்டிம் எப்படிப்பட்டவங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் பல உண்மைகள் வெளியே வருது. கில்லர் யார், ஹீரோவும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹைதராபாத்தில் 2023 நடக்கிற ஒரு கதை. ஓப்பனிங் சீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கிரிமினலை ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஓட விட்டு என்கவுண்டர் பண்ணுறதை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ. பேரு பார்த்தசாரதி. ஏசிபியாக இருக்காரு. என்கவுண்டர் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். இந்த கிரிமினல் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணவே ஒன்றை மாதிரி ரேபிஸ்ட் எல்லாருக்கும் இதுதான்டா முடிவுன்னு சொல்லி ஹீரோவை ஷூட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஒருத்தர் ஆட்டோலேருந்து இறங்கி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. இன்றைக்கி டேட்டு February 14. டைமு ஈவினிங் 6:10 ஆகுது. அந்த வீட்டில் ஒரு லேடி பெட்டில் படுத்திருக்காங்க. ஆட்டோவில் வந்த ஆள் அந்த லேடியை ஷூட் பண்ணிட்டு அதே ஆட்டோவில் ஏறி கிளம்பிடுறாரு. ஆனால் இவரோட முகத்தை நமக்கு காட்டல. அடுத்த நாள் காலையில் இந்த கொலையை பற்றி நியூஸில் சொல்கிறாங்க. இறந்து போன லேடியோட பேர் நவ்யா, சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி. இந்த கேஸில் போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இது ஹை ப்ரொஃபைல் கேஸாக இருக்கிறனால கமிஷனர் ஹீரோ கிட்ட இந்த கேஸை அசைன் பண்ணுறாரு. 48 மணி நேரத்தில் கேஸை சால்வ் பண்ண சொல்கிறாரு. ஹீரோ நிறைய என்கவுண்டர் பண்ணுறனால அவர் மேலே ஹியூமன் ரைட்ஸ் கேஸஸ்லாம் நிறையவே இருக்கு போல. அதனால் இந்த தடவை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கேஸை ஹேண்டில் பண்ணுங்கன்னு கமிஷனர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஸ்ட்ராங் ரீசன்ஸ்லாம் இல்லாமல் நான் ஜுடிஷியரி கில்லிங் பண்ணுறதில்லன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த கேஸில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருந்தாலும் சரி, அவங்கள கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுருவோன்னு கமிஷனர் சொல்கிறாரு. ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் அசைன் பண்ணுறாரு. ஹீரோவோட டீம் மெம்பர்ஸ் யாருன்னா, கிரண் ஒருத்தர் இருக்காரு. இவர் சைபர் செல் டிபார்ட்மெண்ட்டு. இவருக்கு ஹேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கிறனால இவரை ஹேக்கர்னே சொல்கிறேன். தாஸ், இவர் ஒரு ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட்டு. இவர் க்ளூஸை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு. தீப்தி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டு. ரிஷி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அடுத்த சீனில் ஹீரோ தன்னோட டீமை மீட் பண்ணுறாரு. எங்களை மாதிரி யங் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் தான் சார் இன்ஸ்பிரேஷன்னு ஹீரோ கிட்ட ரிஷி சொல்கிறாரு. நவ்யா கொலை கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 48 மணி நேரம் தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த கேஸில் கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை ஹீரோவும் டீமும் அனலைஸ் பண்ணுறாங்க. சம்பவம் நடந்தப்போ வீட்டில் யாருமே இல்லை. வாட்ச்மேன் கூட லீவில் இருந்திருக்காரு. ஸோ ஐ விட்னஸ்னு யாருமே இல்லை. நவ்யாவோட ஹஸ்பண்டு, பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, வாட்ச்மேனு, பால்காரன், சமயக்காரன்னு எல்லார்கிட்டையும் ஒருத்தர் விடாமல் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஒருவேளை இது சூசைடாக இருக்குமோன்னு ஹேக்கர் சொல்ல அதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா வெப்பன்ஸ் எதுவுமே வீட்டில் கிடைக்கல. அப்போ ரிஷி இருந்துக்கிட்டு பேசாமல் க்ரைம் சீனுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணால் க்ளூ கிடைக்கும்னு சொல்லவும் இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு ஹீரோக்கு தோணுது. நவ்யாவோட கால் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள அசம்பிள் பண்ணுற வேலையை தீப்தி கிட்ட ஹீரோ கொடுக்குறாரு. ஹீரோ, ரிஷி, தாஸ், ஹேக்கர் 4 பேரும் க்ரைம் சீனுக்கு போகிறாங்க. வீட்டில் ஒரு சிசிடிவி இருக்கிறத பார்த்ததும் ஹேக்கர் ஃபூட்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. சிசிடிவிக்கும் ஹப்புக்கும் இருந்த கனெக்ஷன் கட்டாக இருக்குன்னு தெரிய வருது. ஹார்ட் டிஸ்கை மட்டும் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் செக் பண்ணுறதுக்காக ஹேக்கர் எடுத்து வச்சுக்கிறாரு. அதே மாதிரி தாஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறாரு. பாத்ரூம் விண்டோவில் இந்த கிரில்ல யாரோ கழட்டி கீழே வச்சுருக்காங்க. ஸோ இது வழியாக தான் கிரிமினல் எஸ்கேப் ஆயிருக்கலான்னு கெஸ் பண்ணுறாங்க. வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஹீரோவும் டீமும் திரும்பி வராங்க. அடுத்த சீனில் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாரு. அன்றைக்கே நீங்கள் வேலைக்கு வரலன்னு ஹீரோ கேட்க, சொந்த ஊருக்கு போயிட்டு தாவும் 1 வாரத்துக்கு முன்னாடியே மேடம் கிட்ட பெர்மிஷன் கேட்டுதாவும் வாட்ச்மேன் சொல்கிறாரு. அடுத்ததாக பால்காரர்கிட்ட எத்தனை மணிக்கு நவ்யாவோட வீட்டுக்கு பாலை டெலிவர் பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்க, காலையில் 6 மணிக்குன்னு பால்காரர் சொல்கிறாரு. அடுத்ததாக சமையல் பண்ணுற லேடி கிட்ட எவ்வளோ நாளாக நவ்யாவோட வீட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. இவங்களும் 6 மாதம்னு சொல்கிறாங்க. நவ்யாவை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வருவாங்களான்னு ஹீரோ கேட்க, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு குக் சொல்கிறாங்க. அடுத்து நவ்யாவோட ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. ரீசெண்டாக நவ்யா நர்வஸாவோ இல்லை ஸ்ட்ரெஸ்டாவோ இருந்தாங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, நவ்யா ரொம்பவே ஜென்யூன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. நீங்கள் யாரையாவது சஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்னு ரிஷி கேட்க, எங்களுக்கு எதிரின்னு யாருமே இல்லைன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஹீரோ ஹஸ்பண்ட் அனுப்பிட்டு நவ்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. எங்களுக்கு நவ்யாவோட ஹஸ்பண்ட் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு பேரண்ட்ஸ் சொல்ல, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. ஒரு நாள் அம்மா நவ்யாவுக்கு கால் பண்ணப்போ நவ்யா அப்செட்டாக இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறேன்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அம்மா ஹஸ்பண்ட் கூட சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறதா சொல்லி நவ்யா வருத்தப்பட்டிருக்காங்க. சரி கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, நானும் அப்பாவும் வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறோன்னு அம்மா சொல்லியிருக்காங்க.
அடுத்த 5 நாள் கழிச்சு நவ்யாவே அம்மாவுக்கு கால் பண்ணி புலம்பியிருக்காங்க. ஹஸ்பண்டு நவ்யா மேலே சந்தேகப்பட்டு அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாராம். நீங்கள் இங்கே வரதுக்குள்ளே இவர் என்னை கொலையே பண்ணாலும் பண்ணிடுவார், இல்லைன்னா நானே சூசைட் பண்ணாலும் பண்ணிப்பேன்னு நவ்யா சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்காத, நாங்கள் நாளைக்கே வரோன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நவ்யாவோட அம்மாவும் அப்பாவும் ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்படுறதுக்கு இதுதான் காரணம். அடுத்த சீனில் ஹீரோவும் அவரோட டீமும் நவ்யாவோட சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் நவ்யாவோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் நவ்யாவுக்கும் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை இருந்துச்சான்னு ஹீரோ கேட்க, அப்படி எதுவும் இல்லையே, நவ்யா ரொம்பவே அன்பாக தான் இருந்தாங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் நவ்யா மேலே சந்தேகப்பட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்ததா அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களே, நீங்கள் போய் சொல்கிறீங்களா இல்லை அவங்க போய் சொல்கிறாங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே யூஸ்வலாக வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு, அதை வச்சு எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி ஆஃபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை ஹஸ்பண்ட் காட்டுறாரு. கொலை நடந்த அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு போலீஸ் கால் பண்ணுற வரைக்கும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் தான் இருந்திருக்கார் போல். நவ்யா இறந்து 24 hours கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களேன்னு ரிஷி கேட்க, எனக்கு வீடு ஆஃபீஸ்னு தவிர போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை, நீங்களும் பாடியை இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணவே இல்லையேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் டீமும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் டீமும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நவ்யா விஷயத்தில் ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் வந்தாலும் அவருக்கு ஆலிபை இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ரிஷிக்கு ஒரு ஐடியா தோணுது. நவ்யாவோட வீட்டுக்கு 2 சைடுமே டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்குது, இதை தவிர வேற என்ட்ரி எக்ஸிட்னு எதுவுமே இல்லை. ஒரு சிக்னல்லேருந்து அடுத்த சிக்னல் போகிறதுக்கு யூஸ்வலாக 5 நிமிஷம் ஆகும், பீகாஸ்னா 7 நிமிஷம் ஆகும். கொலை நடந்தப்ப எந்த வண்டி அதிகமாக டைம் எடுத்து அடுத்த சிக்னலுக்கு போயிருக்குன்னு செக் பண்ணால் க்ளூ கிடைக்கும்னு ரிஷி சொல்கிறாரு. இது நல்ல ஐடியாவே இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, டீம் உடனே டிராஃபிக் கண்ட்ரோலில் காண்டாக்ட் பண்ணி சிக்னல் ஃபுட்டேஜ் செக் பண்ணுறாங்க. அப்போ ரிஷிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வருது. அவங்க பேர் கீர்த்தி, கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்காங்க. நவ்யா கொலை கேஸ் பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு சொல்லுவோம், நீ பொறுமையாக இருன்னு ரிஷி காலை கட் பண்ணிடுறாரு. டிராஃபிக் ஃபுட்டேஜை செக் பண்ணதில் ஒரு ஆட்டோ தான் ரொம்ப நேரம் அந்த ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு ஆட்டோவோட நம்பரை நோட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் டீமும் நவ்யாவோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. உங்கள் ஆஃபீஸ் ஃபுட்டேஜை நீ ஃபேக் பண்ணலாம், ஆனால் டிராஃபிக் ஃபுட்டேஜில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களான்னு ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி கத்தவும் ஆட்டோ டிரைவரை கூட்டிகிட்டு வந்து ஹீரோ காட்டுறாரு. ஆட்டோ டிரைவரை பார்த்ததும் ஹஸ்பண்ட் ஆஃப் ஆயிடுறாரு. இவ தான் ஆட்டோவில் வந்ததுன்னு ஆட்டோ டிரைவர் அடையாளம் காட்டுறாரு. ஆட்டோவில் வந்து நவ்யாவை ஷூட் பண்ணது ஹஸ்பண்ட் தான் போல். ஹஸ்பண்டு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்து, நீ தான் உன் ஒய்ஃபை கொலை பண்ணியான்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், நான் தான் அந்த நாயை கொலை பண்ணேன்னு ஹஸ்பண்ட் கத்தி பதில் சொல்கிறாரு. எதுக்காக கொலை பண்ணேன்னு ஹீரோ கேட்க, எனக்கு உண்மையாக இல்லாமல் என் பேரை டேமேஜ் பண்ணுவா, அதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கணுமான்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. எல்லாரும் நவ்யாவை பற்றி நல்ல விதமாக சொன்னாலும் நீ மட்டும் ஏன் இப்படி மாற்றி சொல்கிறேன்னு ஹீரோ கேட்கவும் ஹஸ்பண்ட் ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. ஹஸ்பண்டு நவ்யாவை பொண்ணு பார்க்க போனப்ப நவ்யா ஹஸ்பண்ட் கிட்ட தனியாக பேசியிருக்காங்க. காலேஜ் டைமில் வருண்னு ஒரு பையனை நவ்யா லவ் பண்ணாங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்பு பிரேக் ஆகிடுச்சான். ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னா இந்த விஷயத்த நவ்யா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எனக்கே 2 பிரேக்கப் ஆயிருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கிறோங்கிறதா முக்கியம்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. ப்ராட் மைண்டடாக இருக்கீங்களேன்னு நவ்யாவுக்கு அப்போவே ஹஸ்பண்டை பிடிச்சி போயிருக்கு. கல்யாணமும் நல்லபடியாக நடந்திருக்கு. நவ்யாவோட சேஃப்டிக்காக வீட்டில் கேமராவை ஹஸ்பண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்காரு. ப்ரைவசி இல்லைன்னு நவ்யா சொல்லவும் ஹஸ்பண்டு கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருக்காரு. நல்லபடியாக போயிட்டு இருந்த மேரேஜ் லைஃப்பில் எப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா நவ்யாவோட எக்ஸ் வரும்னு நவ்யாவுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றி ஹஸ்பண்ட் கேட்டதுக்கு என்னோட எக்ஸ் முன்னாடி மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஹஸ்பண்டால் அதை கேஷுவலாக எடுத்துக்க முடியல. டெக்ஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கால் பண்ணியும் எக்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நவ்யாவும் ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் பேசுறதுன்னு, ஹஸ்பண்ட் வந்த உடனே கால் கட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஓவராக போயிருக்காங்க. நீங்கள் கடலை போடுறத விட மாட்டிங்களான்னு ஹஸ்பண்ட் கேட்க, ப்ராட் மைண்டர்னு சொல்லிட்டு இப்படி சந்தேகப்படுறீங்களேன்னு நவ்யா சொல்லியிருக்காங்க. நீ ஓப்பன் புக்காக இருக்கனால கண்டவேளை ஒன்று வாசிக்கக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. இப்படியே 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. ஒரு நாள் நவ்யா எக்ஸ் கூட காஃபி ஷாப்பில் கை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்ததை ஹஸ்பண்ட் பார்த்துருக்காரு. ஹஸ்பண்ட் கால் பண்ணி எங்கே இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காரு. நான் வீட்டில் இருக்கேன்னு அதுக்கு நவ்யா பொய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறப்ப நவ்யா எக்ஸோட காரில் வந்து இறங்கியிருக்காங்க. நவ்யாவோட ஃபோனை செக் பண்ணதில் எக்ஸுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தெரிய வந்திருக்கு. அதை பற்றி ஹஸ்பண்ட் கேட்டதுக்கு, கஷ்டப்படுற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணது தப்பான்னு நவ்யா கேட்டிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு 20 லட்சம் கொடுத்துருக்க, அஃபேர் இருந்தால் சொத்தையே எழுதி வச்சிருப்ப போலேன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. இப்படி சந்தேகப்படுறவெல்லாம் ஆம்பளே இல்லைன்னு நவ்யா சொல்லவும் ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி அடிச்சிருக்காரு. சம்பவம் நடந்த February 24 காலையில் ஆஃபீஸ்க்கு போன ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மைண்டே வரல. நவ்யா ஒருவேளை எக்ஸை மீட் பண்ண போயிடுவாளோன்னு டவுட் வந்திருக்கு. வாட்ச்மேன் லீவ் போட்டிருந்தனால ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பைக்கு கால் பண்ணி வீடை வாட்ச் பண்ண சொல்லியிருக்காரு.
யாராவது வீட்டுக்கு வந்தால் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஸ்பை கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹஸ்பண்ட்க்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியல. நவ்யாவை கொலை பண்ணுற முடிவோட ஆஃபீஸ் பேக்டோர் வழியாக வெளியே வந்திருக்காரு. அங்கே சிசிடிவியில் பார்க்கிங்கில் இந்த காரை எடுக்காமல் ஆட்டோவில் ஏறி போயிருக்காரு. ஃபஸ்ட்டு ஓல்டு சிட்டி ரோடுக்கு போய் கன் சப்ளை பண்ணுறவர்கிட்ட பணம் கொடுத்து கன்னை வாங்கியிருக்காரு. அதே ஆட்டோவில் ஈவினிங் 6:10 வீட்டுக்கு வந்திருக்காரு. நவ்யாவை ஷூட் பண்ணிட்டு அதே ஆட்டோவில் திரும்பி கம்பெனிக்கு வந்திருக்காரு. ஆட்டோ டிரைவர் 500 ரூபாய் கேட்க ஹஸ்பண்டு 2000 கொடுத்துட்டு மீதியை நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு பேக்டோர் வழியாகவே ஆஃபீஸ்குள்ளே வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணியிருக்காரு. நைட்டு 7:30 போலீஸ் கால் பண்ணி உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணவும் ஒன்றும் தெரியாத மாதிரி ஹஸ்பண்ட் போயிருக்காரு. ஹஸ்பண்டே உண்மையை ஒத்துக்கவும் ஹீரோ கமிஷனருக்கு கால் பண்ணி கேஸ் க்ளோஸ்டுன்னு சொல்கிறாரு. கமிஷனர் ஹீரோவை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணிட்டு மொத்த டீமுக்குமே ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஹஸ்பண்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ ரிஷி வந்து ஹஸ்பண்ட் கில்லர் இல்லைன்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. அவனே கன்ஃபஸ் பண்ணிட்டான். மர்டர் வெப்பனில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுது. அப்புறம் என்னன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இதை பாருங்கன்னு சொல்லி ரிஷி நவ்யாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை காட்டுறாரு. அதில் நவ்யா இறந்ததுக்கு சஃபகேஷனும் அதனால ஏற்பட்ட கார்டியாக் அரெஸ்ட்டும் தான் காரணம்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நவ்யா இறந்த டைம் எக்ஸாக்டாக 5 மணி. ஹஸ்பண்டு ஆட்டோவில் வீட்டுக்கு வந்ததே 6:10 தான். அப்படின்னா ஹஸ்பண்ட் வரும்போதே நவ்யா இறந்து தான் கிடந்திருக்காங்க போல. வேற யாரோ நவ்யாவை மூச்சு திணற வச்சு சாகடிச்சிருக்காங்கன்னு ரிஷி சொல்கிறாரு. ப்ரொமோஷன் வர நேரத்தில் இதில் என்ன புது குழப்பம், பேசாமல் ஹஸ்பண்டே கோர்ட்டில் சரண்டர் பண்ணிடுவோன்னு தாஸ் சொல்கிறாரு. ஆனால் அது சரியாக வராதுன்னு ஹீரோக்கு தோணுது. ஹஸ்பண்டால் நவ்யா சாகலைனாலும் அவருக்கு கொலை பண்ணுற இன்டென்ஷன் இருந்திருக்கு. அதையே சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணி உண்மையான கல்பிரிட்டை கண்டுபிடிக்க ஹீரோவும் டீமும் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் டீமும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நவ்யா எக்ஸ் கூட அஃபேரில் இருந்திருக்காங்க. நவ்யாவோட கால் லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக கால் பண்ணதே எக்ஸ் தான். அதனால் நவ்யாவோட எக்ஸுக்கு தீப்தி கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லேயே வந்திருக்கு. ஹஸ்பண்டே குற்றத்தை ஒத்துக்கிட்டனால எக்ஸை லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணலன்னு தீப்தி சொல்கிறாங்க. சரி, இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல தீப்தி நவ்யாவோட எக்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ரிங் போகுது. ஹீரோ ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்கிறாரு. எக்ஸு கால் அட்டன் பண்ணதும் நவ்யா கொலை சம்மந்தமாக விசாரிக்கணும்னு தீப்தி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிருக்கேன், ரெக்கவர் ஆனது நானே வந்து பார்க்குறேன்னு எக்ஸ் சொல்கிறாரு. சரின்னு தீப்தி காலை கட் பண்ணுறாங்க. அவரால் இங்கே வர முடியலன்னா நாமளே அங்கே போவோன்னு ஹீரோ டீமை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ எக்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நவ்யா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவள் கொலை செய்யப்பட்டதை என்னால் நம்பவே முடியலன்னு எக்ஸ் சொல்கிறாரு. இவருக்கு கிட்னியில் ஸ்டோன் ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷன் நடந்திருக்க போல். அதனால தான் நவ்யா இறந்தப்ப இவரால் வர முடியலையா. நவ்யா இறந்த அதே நாள் 2 மணிக்கு நீங்கள் கால் பண்ணிக்கிங்களேன்னு ஹீரோ சொல்ல ஆமாம் நான் கால் பண்ணேன்னு எக்ஸ் சொல்கிறாரு. நவ்யா இவருக்கு 20 லட்சம் கொடுத்துருந்தாங்கல்ல, பேங்க் லோன் ரிஜெக்ட் ஆனனால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க டைம் ஆகும்னு சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணாராம். நவ்யாவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வாங்கி ஹீரோ செக் பண்ணுறாரு. நவ்யாவோட ஹஸ்பண்டை மீட் பண்ணிக்கிங்களான்னு ரிஷி கேட்குறாரு. எனக்கும் நவ்யாவுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவள் ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால் மேலும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவரை மீட் பண்ணவே இல்லைன்னு எக்ஸ் சொல்கிறாரு. எக்ஸ் நிஜமாவே நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆனனால ஹீரோவும் டீமும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ரிஷி கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. நவ்யா கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கவும் ரிஷி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. சுற்றி ஆரம்பிச்ச இடத்துல நிற்கிறோன்னு ரிஷி சொல்ல கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நவ்யாவோட வீட்டுக்கு யாராவது வந்தாங்களான்னு பார்க்க ஹஸ்பண்ட் ஒரு ஆளை வச்சு ஸ்பை பண்ணார்ல, அவர்கிட்ட விசாரிச்சா வீட்டுக்கு வந்தது யாருன்னு தெரிஞ்சிடும்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இந்த லாஜிக்கை யோசிக்காமே விட்டுட்டோமே, நீ நிஜமாவே சூப்பர் ரிப்போர்ட்டர் தான்னு சொல்லிட்டு ரிஷி போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் டீமும் அந்த ஸ்பையை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இவர் பேர் ஷெர்லாக் பாண்டா. ஷெர்லாக் ஹோம்ஸையும் ஜேம்ஸ் பாண்டையும் மிக்ஸ் பண்ணி ஷெர்லாக் பாண்டுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. நவ்யா கொலை நடந்த அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தது யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமான்னு ஹீரோ கேட்க முடியும்னு ஸ்பை சொல்கிறாரு. ரிஷி ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை காட்டுறாரு. இவர் தான் என்னை ஹையர் பண்ணதுன்னு ஸ்பை சொல்கிறாரு. ரிஷி அடுத்து எக்ஸோட ஃபோட்டோவை காட்டுறாரு. இவர் தான் வீட்டுக்கு வந்ததுன்னு ஸ்பை சொல்லவும் ஹீரோ அவரை அடிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருந்தவன் இங்கே எப்படி வந்திருப்பான், பொய் சொல்லாதுன்னு ஹீரோ சொல்ல ஸ்பை தன்னோட ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸை காட்டுறாரு. நவ்யாவோட வீட்டுக்கு வந்தது எக்ஸ் தான். நவ்யா ஹஸ்பண்டு எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஹீரோவை ஏமாத்தினாரோ அதே மாதிரி எக்ஸும் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸை வச்சு ஏமாத்திருக்காருன்னு ஹீரோக்கு புரியுது. அடுத்த சீனில் ரிஷியும் தீப்தியும் எக்ஸை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. போன சீனில் அப்பாவி மாதிரி இருந்த எக்ஸு இப்போ ஆளை வச்சு போலீஸே அட்டாக் பண்ணுறாரு. ரிஷி கிட்டேருந்து தப்பிச்ச எக்ஸு ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாரு.
எக்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்லலைன்னா என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு ஹீரோ மிரட்ட எக்ஸு இப்போ தான் உண்மையை சொல்கிறாரு. காலேஜ் டைமில் நவ்யாவும் எக்ஸும் லவ் பண்ணாங்கல்ல. ஃபைனல் இயரில் எக்ஸ் நவ்யாவை ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே நவ்யா கூட இன்டிமேட்டாக இருக்க ட்ரை பண்ணிக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நெருக்கமாக இருக்கதை நவ்யா விரும்பலை. இதுக்காக தான் உன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன், சான்ஸ் கிடைச்சும் வேண்டான்னு சொல்கிறியேன்னு எக்ஸு நவ்யாவை அடிச்சிருக்காரு. நீ இவ்வளோ சீப்பான ஆளாக இருக்கே, இனிமேல் என் முகத்துலேயும் முழிக்காதுன்னு நவ்யா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி தான் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கு. நவ்யா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எக்ஸு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் எக்ஸு நவ்யாவை மீட் பண்ணி நடந்ததுக்கெலாம் சாரி கேட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸு தப்பாக உணர்ந்தனால நவ்யாவும் அவரை மன்னிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸு நவ்யா கூட குட் மார்னிங் குட் நைட்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி பேசு, மெச்சூர்டாக நடந்துக்கொண்டு நவ்யா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸால் ஹஸ்பண்ட் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதையும் சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் எக்ஸு நவ்யாவை அவசரமாக காஃபி ஷாப்க்கு வர சொல்லியிருக்காரு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு 20 லட்ச ரூபாய் கேட்டிருக்காரு. நவ்யாவும் பாவம்னு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. உடனே எக்ஸு நவ்யாவோட கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. நீ லைஃப்பில் செட்டில் ஆனால் எனக்கு அதுவே போதும்னு நவ்யா சொல்லியிருக்காங்க. இதைத்தான் ஹஸ்பண்ட் பார்த்துருக்காரு. ஹஸ்பண்ட் கால் பண்ணுறப்ப உண்மையை சொல்லிக்கலாமேன்னு எக்ஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் நவ்யா ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. நவ்யா தப்பான கேரக்டர் இல்லை, அவங்க மேலே சந்தேகப்படுற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னு ஹீரோக்கும் பார்க்குற நமக்கும் இப்போ தான் தெரிய வருது. கொலை நடந்த அன்னைக்கு எக்ஸ் நவ்யாவுக்கு கால் பண்ணி பேங்க் லோனை பற்றி பேசியிருக்காரு. லோன் அப்ரூவ் ஆகணும்னா நீ ஷியூரிட்டி சைன் போடணும்னு எக்ஸ் சொல்லவும் நவ்யா டென்ஷன் ஆயிருக்காங்க. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சனால தான் என் மேரேஜ் லைஃபே நாசமாக போய்ட்டுருக்கு, இனிமேல் கால் பண்ணாத, என்னை விட்டுருன்னு சொல்லி காலை கட் பண்ணிக்காங்க. எக்ஸ் மறுபடியும் கால் பண்ணவும் நவ்யா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்காங்க. எப்படியாச்சும் லோனுக்கு நவ்யாவை சைன் போட வைக்கணும்னு எக்ஸ் நினச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா அட்மிட் ஆயிருக்காரு. அந்த அட்மிட் கார்டை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி லோனுக்கு சைன் வாங்கிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணி எக்ஸ் நவ்யாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. இவர் போன டைமு 5 மணி. எக்ஸை பார்த்ததுமே நீ எதுக்கு இங்கே வந்துன்னு நவ்யா டென்ஷன் ஆயிருக்காங்க. நவ்யா போக சொல்லியும் கேட்காம எக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து லோனுக்கு சைன் போட சொல்லி கெஞ்சிருக்காரு. ஆனால் நவ்யா முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் எக்ஸு தன்னோட சுயரூபத்தை காட்டியிருக்காரு. இவர் நவ்யா கூட மறுபடியும் ஃப்ரெண்டானதே அவங்கள ட்ராப் பண்ணி பணம் கறக்கிறக்காக தானா. உன்னை கொலை பண்ணியாவது உன் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துக்குவேன்னு சொல்லி நவ்யாவை கழுத்தை பிடிச்சி தூக்கியிருக்காரு. அப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்டிருக்கு. வந்திருக்கிறது யாராக இருந்தாலும் சரி நீ சமாளிச்சுக்க, என்ன மாட்டி விடணும்னு நினச்சா உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டியிருக்காரு. எக்ஸும் நவ்யாவும் ரிசார்ட்டுக்கு போனப்போ நவ்யா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை எக்ஸ் ரெக்கார்ட் பண்ணிப்பார் போல். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நவ்யாவை ஆஃப் பண்ணிட்டு பாத்ரூமில் எக்ஸ் ஒளிஞ்சிருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து வருண் காப்பாத்துன்னு நவ்யா கத்தியிருக்காங்க. வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னே புரியாமல் எக்ஸு பாத்ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் திறக்க முடியல. அதனால விண்டோ கிரில்லை ரிமூவ் பண்ணி அது வழியாக வெளியே போயிருக்காரு. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தப்ப நவ்யா பெட்டில் இறந்து கிடந்திருக்காங்க. அப்போ டைமு 5:50. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எக்ஸ் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ எக்ஸு நவ்யாவை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்காரே தவிர இவர் கொலை பண்ணல. நவ்யா சாகறனால எனக்கு ஒரு யூஸும் இல்லைன்னு எக்ஸ் சொல்கிறாரு. இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் நவ்யாவோட கழுத்தில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டையும் தாஸ் மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. எக்ஸு லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் நவ்யாவோட கழுத்தை பிடிச்சனால அது மேட்ச் ஆகுது. ஆனால் நவ்யாவோட கழுத்தில் ஒரு ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அது எக்ஸ் கூட மேட்ச் ஆகலை. அது ஒரு ஃபீமேலோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கும்னு தாஸ் கேஸ் பண்ணுறாரு. ஒருவேளை சமயக்காரியோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்குமோன்னு நினச்சி அவங்கள வர வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. மேட்ச் ஆகலை. கொலை நடந்த அன்னைக்கு குக்கு தன்னோட பசங்களுக்கு ஹாஃப் டே ஸ்கூல்னு சொல்லி நவ்யா கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்களாம். உங்களை தவிர வேறு லேடிஸ் யாராச்சும் வருவாங்களான்னு ஹீரோ கேட்க, பால்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரோட ஒய்ஃப் சில நேரம் வருவாங்கன்னு குக் சொல்கிறாங்க. அடுத்து பால்காரரையும் அவரோட ஒய்ஃபையும் வர வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் மேட்ச் ஆகலை. நம்ம இன்வெஸ்டிகேஷன் கரெக்டான ரூட்டில் தான் போகுதான்னு ஹீரோக்கே டவுட் வர ஆரம்பிக்குது. அப்போ கமிஷனர் கால் பண்ணி வர சொல்லவும் ஹீரோவும் ரிஷியும் அவரை மீட் பண்ணுறாங்க. 2 நாள் ஆகியும் கேஸை இன்னும் சால்வ் பண்ணலன்னு கமிஷனர் கோவப்படுறாரு. இந்த கேஸில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கனால டிலே ஆகுது சார், சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. நாளைக்கு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணலன்னா சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன்னு கமிஷனர் சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ரிஷியும் நவ்யாவோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க மேலே ஒரு டவுட் வந்திருக்கு. நவ்யா கொலை செய்யப்பட்ட விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது 7:30க்கு. பேரண்ட்ஸ் இருந்த ஊர் வாராங்கல். அங்கேருந்து இவங்க வரதுக்கே 3 மணி நேரம் ஆகும். ஆனால் 8 மணிக்கே பேரண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. அது எப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறதாவும் அடிக்கிறதாவும் நவ்யா அம்மா கிட்ட சொன்னாங்கல்ல. அடுத்த நாளே அம்மாவும் அப்பாவும் ஹைதராபாத்க்கு கிளம்பியிருக்காங்க.
போலீஸ் கால் பண்ணுறப்ப பக்கத்து லொக்கேஷனில் இருந்தனால தான் அரை மணி நேரத்தில் வர முடிஞ்சிச்சுன்னு அம்மா சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் சீக்கிரமாக கிளம்பியிருந்தா எங்கள் பொண்ணு உயிரோடு இருந்திருப்பான்னு அப்பா வருத்தத்தோடு சொல்கிறாரு. உங்கள் பொண்ணு திரும்பி வர போகிறதில்ல, ஆனால் கில்லரை கண்டிப்பாக கண்டுபிடிப்போன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஹீரோவும் ரிஷியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ரிஷிக்கு ஏதோ டவுட் வந்து திரும்பி வந்து அங்கேருந்து ஃபோட்டோவை பார்க்குறாரு. அது நவ்யாவோட பேரண்ட்ஸ் ஃபோட்டோ. அதில் அவங்களோட வெட்டிங் டேட் போட்டிருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம்தான் ஆகுது. ஆனால் நவ்யாவோட வயசு 24. அது எப்படின்னு ரிஷி கேட்க நவ்யாவோட பேரண்ட்ஸு திருன்னு முழிக்கிறாங்க. ஹீரோ உடனே அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராரு. நவ்யாவோட அம்மா கிட்டேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குறாங்க. அது நவ்யாவோட கழுத்தில் அந்த ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் ஆகுது. உண்மையை சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்க பேரண்ட்ஸு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஹீரோ கன் எடுத்து டேபிளில் வச்சுட்டு அஃபிஷியலாக 32 என்கவுண்டர் பண்ணியிருக்கேன், அன்அஃபிஷியலாக 16 என்கவுண்டர் பண்ணியிருக்கேன், மொத்தம் 48, உங்களை சேர்த்தா 50,000ன்னு ஹீரோ சொல்லவும் பேரண்ட்ஸு பயந்து போய் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நவ்யா எங்களோட சொந்த பொண்ணுல என் அண்ணனோட பொண்ணுன்னு அப்பா சொல்கிறாரு. நவ்யா சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அவங்களோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ்க்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. உயிர் போகிற நிலமையில அவங்க உயில் எழுதியிருக்காங்க. அந்த உயில் படி சொத்துல நவ்யாவுக்கு தான் உரிமை இருக்குது. நவ்யா வளர்ந்ததுக்கப்புறம் அவளை வளர்த்தவங்களுக்கு பாதி சொத்து சேரும். மீதி சொத்து நவ்யாக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நவ்யாக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சேரும். நவ்யாவை வளர்த்த இந்த பேரண்ட்ஸுக்கு பாதி சொத்து சேரணும்னா நவ்யா சைன் பண்ணியே ஆகணும். அதுக்காக பல தடவை பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணிக்காங்க. ஆனால் நவ்யா சைன் பண்ணவே இல்லை. எப்படியாச்சும் நவ்யா கிட்ட சைன் வாங்கணும்னு தான் பேரண்ட்ஸ் நவ்யாவோட வீட்டுக்கு February 14 போயிருக்காங்க. அப்போ டைமு 5:15, அதாவது எக்ஸு பாத்ரூமில் ஒளிஞ்சிட்டு இருந்த நேரம். நவ்யா கதவை திறந்து பேரண்ட்ஸை பார்த்ததும் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, போயிட்டு அப்புறம் வாங்கன்னு பதட்டமாக சொல்லியிருக்காங்க. நீ தானே கால் பண்ணி வர சொன்னேன்னு அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் சைன் போட்டால் நாங்கள் போயிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. என் சிச்சுவேஷனே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொத்து தான் முக்கியமானு நவ்யா கோவப்பட்டிருக்காங்க. என்னை வளர்த்த உங்களுக்கு சொத்து மட்டும் இல்லை, என் உயிரை கூட தருவேன்னு சொல்லி நவ்யா டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா ரைட் ஹேண்டில் நவ்யாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. நவ்யா சைன் போட்டதும் கொலை பண்ணுற பிளான்ஸில் தான் பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க போல். நவ்யா வருண் காப்பாத்துன்னு கத்தவும் யாரோ பாத்ரூமில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாத்ரூம் கதவை அப்பா லாக் பண்ணிக்காரு. நவ்யா அம்மாவை தள்ளி விட்டுட்டு மாடிக்கு ஓடிருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி டேஞ்சரில் இருக்கேன் ப்ளீஸ் ஹெல்ப்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அம்மா வந்து ஃபோனை தட்டி விட்டுருக்காங்க. பெட்ரூம்க்கு ஓடின நவ்யாவை அப்பா பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்காரு. அம்மாவோட சேலையை எடுத்து நவ்யாவோட கழுத்தில் முடிச்சு போட்டு ஃபேனில் மாட்டி தொங்க விட ட்ரை பண்ணிக்காங்க. நவ்யா ஹஸ்பண்ட் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண கால் ரெக்கார்டிங் அம்மா கிட்ட இருக்கறனால அதை வச்சு ஹஸ்பண்டை ஃப்ரேம் பண்ணுறதா பேரண்ட்ஸோட பிளானே. அப்போ வீட்டுக்கிட்ட போலீஸ்காரோட சைரன் சவுண்டு கேட்கவும் நவ்யாவை அப்படியே பெட்டில் போட்டுட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பேரண்ட்ஸ் ஓடிக்காங்க. அப்போ டைமு 5:34. இதுதான் நடந்துச்சுன்னு அப்பா சொல்லி முடிக்கிறாரு. ரிஷி நவ்யாவோட சொந்த ஊருக்கு போய் வெரிஃபை பண்ணிட்டு வராரு. நவ்யாவோட ஒரிஜினல் பேரண்ட்ஸை ஆக்சிடென்ட் பண்ணதே இந்த வளர்த்த பேரண்ட்ஸ் தான் போல். முழு சொத்தையும் அடையணும் தான் நவ்யாவையும் கொலை பண்ணிக்காங்கன்னு ரிஷி சொல்கிறாரு. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் காஸ் ஆஃப் டெத்து சஃபகேஷன் இருக்கிறனால பேரண்ட்ஸ் நவ்யாவை ஃபேனில் தொங்க விட்டது தான் காரணம்னு தாஸ் சொல்கிறாரு. சரி, கேஸ் சால்வ் ஆகிடுச்சு, ஃபைனல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்கள், நாளைக்கு இவங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ரிஷி கேர்ள் ஃப்ரெண்ட் வர சொன்னாங்கன்னு ஒரு ஹோம்க்கு போகிறாரு. அது அப்யூஸ் விக்டிம்ஸ்க்கு அடைக்கலம் கொடுக்குற ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஃபேமிலியாலையும் சொசைட்டியாலையும் கைவிடப்பட்ட அப்யூஸ் விக்டிம்ஸ் இங்கே இருக்காங்க. இங்கே எதுக்கு வர சொன்னேன்னு ரிஷி கேட்குறாரு. இந்த ஹோமை நடத்துனது வேறு யாரும் இல்லை, நீங்கள் டீல் பண்ண கேஸோட மர்டர் விக்டிம் நவ்யா தான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. நவ்யா சோஷியல் சர்வீஸ்க்கு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்களாம். அதுக்காக அவங்களுக்கு இன்ஸ்பைரிங் சோஷியலிஸ்ட்டுன்னு 2022 ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. அதுக்காக கேர்ள் ஃப்ரெண்டு நவ்யாவை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதை பற்றி இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நவ்யா பப்ளிசிட்டியை விரும்பாதனால இன்டர்வியூ கொடுக்க விரும்பலை, வேணும்னா ஃப்ரெண்ட்லியாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன்னு நவ்யா சொல்லியிருக்காங்க. அதனால் கேமராவில் அந்த இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணல. தினம் பெண்கள் அப்யூஸ் செய்யப்படுற நியூஸை பார்த்து நவ்யாவால் பொறுத்துக்க முடியல. அப்படி பாதிக்கப்படுற விக்டிம்ஸு வாழவும் வழி இல்லாமல் சாகவும் முடியாமல் கஷ்டப்படுறனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை ஸ்டார்ட் பண்ணிக்கதை நவ்யா சொல்லியிருக்காங்க. நவ்யா பண்ணுற சர்வீஸை அப்ரிஷியேட் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட இன்ஸ்பைரிங்கான லேடியை கொலை பண்ணிக்காங்கன்னா அந்த கில்லருக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் தான் இந்த கேஸை பற்றின அப்டேட்ஸை கேர்ள் ஃப்ரெண்ட் ரிஷிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் ரிசர்ச் பண்ணதில் ரீசெண்டாக நவ்யா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்காங்களாம். அந்த கம்ப்ளைண்ட்க்கும் நவ்யாவோட கொலைக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சந்தேகப்படுறாங்க. நவ்யாவே இல்லாமல் போனனால இந்த ஹோமில் இருக்கிற அப்யூஸ்டு விக்டிம்ஸோட ஃபியூச்சர்ஸும் கேள்விக்குறியாயிருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரிஷி அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ரிஷி நவ்யாவோட கால் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாரு.
நவ்யாவோட பேரண்ட்ஸ் சொன்னதை வச்சு பார்த்தா நவ்யா கடைசியா போலீஸ்க்கு கால் பண்ணிக்காங்க. ஆனா அது ஏன் லிஸ்ட்லயே இல்லைன்னு தாஸ் கிட்ட ஹீரோ கேட்க, இப்ப அதுக்காக மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்களான்னு தாஸ் கேட்கிறாரு. நம்ம மந்த்லி டார்கெட்டுக்காக வேலை பார்க்குறவங்க இல்லை, போலீஸு. நாம கரெக்டாக இருந்தால் தான் கிரைம்ஸை நடக்காமல் தடுக்க முடியும். நவ்யாவை தான் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. உண்மையான குற்றவாளி என்னாச்சும் பிடிப்போன்னு ரிஷி சொல்கிறாரு. ரிஷி அடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறாரு. February 14 ஈவினிங் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு லேடி கிட்டேருந்து கால் வந்துச்சான்னு ரிஷி கேட்குறாரு. அந்த காலை அட்டன் பண்ண கண்ட்ரோல் ரூம் போலீஸு ஆமான்னு சொல்கிறாரு. இவர் கால் அட்டன் பண்ணி பேர் அட்ரஸ் கேட்டப்ப கால் கட் ஆயிருக்கு. கால் வந்த லொக்கேஷனை வச்சு ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. கால் வந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணி அங்கே போய் செக் பண்ணி பார்க்க சொன்னதா கண்ட்ரோல் ரூம் போலீஸு சொல்கிறாரு. ரிஷி உடனே அங்கேருந்து கிளம்பி ஜூப்ளி ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. கண்ட்ரோல் ரூம்லேருந்து வந்த கால் அட்டன் பண்ண கான்ஸ்டபிள் கிட்ட ரிஷி விசாரிக்கிறாரு. அன்னைக்கு ஸ்டேஷனில் அந்த ஒரு கான்ஸ்டபிள் மட்டும்தான் இருந்திருக்கார் போல். மற்ற எல்லாருமே சிஎம் செக்யூரிட்டிக்காக போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து போலீஸ் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூம் போலீஸ் சொன்ன லொக்கேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு இறந்துட்டதா கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. ரிஷிக்கு இதுலேருந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. தாஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த ஹீரோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு. ரிஷி அடுத்து மொபைல் ஃபோன் ஆப்ரேட்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நீங்கள் கொடுத்த நவ்யாவோட கால் லிஸ்ட்டில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது, அதை செக் பண்ணுங்கன்னு ரிஷி சொல்கிறாரு. இப்போ நவ்யாவோட நம்பரை போட்டு செக் பண்ணுறப்ப எந்த டேட்டாவும் இல்லை, எல்லாமே எரேஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேனேஜருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குன்னு ஸ்டாஃப் சொல்லவும் மேனேஜர் எங்கன்னு ரிஷி கேட்குறாரு. அவர் இப்போ தான் வீட்டுக்கு போனார்னு ஸ்டாஃப் சொல்ல அவரை வர சொல்லுங்கன்னு ரிஷி சொல்கிறாரு. ஸ்டாஃப் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மேனேஜரோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மேனேஜரோட அட்ரஸை வாங்கிட்டு ரிஷி அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ரிஷி மேனேஜரை தேடி போகிறப்ப சில ரவுடிஸு ரிஷியை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ கரெக்டாக வந்து காப்பாற்ற ரவுடிஸ் எல்லாரும் ஓடிடுறாங்க. இவங்களாம் யாருன்னு ஹீரோ கேட்க எனக்கு தெரியலன்னு ரிஷி சொல்கிறாரு. சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம கஸ்டடியில் தானே இருக்காங்க, அப்போ நீ வேறு யாரை சந்தேகப்படுறன்னு ஹீரோ கேட்குறாரு. எல்லாருமே நம்ம கஸ்டடியில் தான் இருந்தாங்கன்னா இப்போ என்னை அட்டாக் பண்ண வந்தது யாருன்னு ரிஷி யோசிக்கிறாரு. அந்த மேனேஜரோட வீட்டுக்கு போனால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரிஷி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா மேனேஜர் சூசைட் நோட்டை எழுதி வச்சுட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு இறந்து கிடக்கிறாரு. அடுத்த சீனில் ரிஷி, தாஸ், ஹேக்கர் 3 பேரும் சேர்ந்து தன்னை அட்டாக் பண்ண ரவுடிஸில் ஒருத்தனை பிடிக்கிறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ரிஷி ஹீரோவே அரெஸ்ட் பண்ணுறதை காட்டுறாங்க. உண்மை என்னன்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. ரிஷியை கொலை பண்ண சொல்லி ரவுடியை அனுப்புனது வேறு யாரும் இல்லை, ஹீரோ தான். ரிஷி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரை கொலை பண்ணால் சிபிஐ உள்ளே வந்துடும். அது ரிஸ்க்குங்கனால தான் ரிஷியை ஹீரோவே காப்பாற்றிருக்காரு. அதே ரவுடி கிட்ட மேனேஜரை கொலை பண்ண சொல்லியிருக்காரு. அதை சூசைட் மாதிரி செட்டப் பண்ணவும் சொல்லியிருக்காரு. மேனேஜர் கிட்ட சொல்லி நவ்யாவோட கால் டேட்டாவை எரேஸ் பண்ண சொன்னதே ஹீரோ தான். ஹீரோ ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சப்ப தான் நவ்யாவோட கொலைக்கும் ஹீரோக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ரிஷி கெஸ் பண்ணிக்காரு. ஓப்பனிங் சீனில் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணதுக்காக ஒரு கிரிமினலை ஹீரோ என்கவுண்டர் பண்ணார்ல, அது ஒரு ஃபேக் என்கவுண்டர்னு ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நவ்யா தான். இந்த இன்ஃபர்மேஷன் தான் கேர்ள் ஃப்ரெண்டு ரிஷி கிட்ட சொன்னது. நவ்யா ஏன் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு ரிஷி யோசிச்சிருக்காரு. ஒருவேளை அது ஃபேக் என்கவுண்டராக இருந்தால் லக்ஷ்மியை உண்மையிலே அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணது யாருன்னு தெரில. ஸோ நீங்கள் வேறு யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ஃபேக் என்கவுண்டர் பண்ணிக்கிங்கன்னு ஹீரோ கிட்ட ரிஷி சொல்கிறாரு. கல்யாணமே பண்ணிக்காம நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்தனா அவனுக்காக ஒரு தப்பு பண்ணனால தான் இப்போவும் முன்னாடி குற்றவாளியாக இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அது யாருன்னு ரிஷி கேட்க என் தம்பி விக்கின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆக்சுவலாக லக்ஷ்மியை அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணது ஹீரோவோட தம்பி தான். நைட் டைமில் லக்ஷ்மியும் அவங்க ஃப்ரெண்டு வாசுவும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தப்ப ஹீரோவோட தம்பி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்திருக்கான். வாசுவை அடித்து போட்டுட்டு லக்ஷ்மியை அப்யூஸ் பண்ணி ராடால் குத்தி கொலை பண்ணிக்கான். வாசு மயக்கம் தெளிஞ்சு லக்ஷ்மி இறந்து கிடக்கிறத பார்த்துருக்காரு. லக்ஷ்மியோட உடம்புல அந்த ராட் எடுத்திருக்காரு. வாசு அடுத்து நவ்யாவுக்கு தான் கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ நவ்யா டெல்லியில் இருக்கதாகவும் நாளைக்கு தான் ஹைதராபாத் வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வாசுவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவரை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லியிருக்காங்க. வாசு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அதே ஜூப்ளி ஹில் ஸ்டேஷனில் தான் ஹீரோ இருந்திருக்காரு. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து தம்பி அழுதுருக்கான். தம்பிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு எங்கேயாவது போய் தலைமறைவாக இருன்னு ஹீரோ அனுப்பி வச்சிருக்காரு. தம்பியை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வாசுவே லக்ஷ்மி கேஸில் ஃப்ரேம் பண்ணிக்காரு. அந்த ராடில் வாசுவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது ஹீரோக்கு சாதகமாக போயிடுச்சு. வாசுவை ஹீரோ ஃபேக் என்கவுண்டர் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நவ்யா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால ஹீரோ மேலே என்கொயரி நடந்திருக்கு. தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் என்கவுண்டர் பண்ணதா ஹீரோ சமாளிச்சிருக்காரு. அப்படியே ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் காலில் தானே ஷூட் பண்ணிக்கணும், ஆனால் நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சில் தலையில் ஷூட் பண்ணிக்கிங்கன்னு ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காரு.
அதுக்கு ஹீரோவால் பதில் சொல்ல முடியல. இந்த மாதம் 15ஆம் தேதி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வாக்குமூலம் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேலை போயிடும். இப்போ நீங்கள் போகலான்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ இருந்தே நவ்யாவை கொலை பண்ணுறதுக்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. February 14ஆம் தேதி கண்ட்ரோல் ரூமுக்கு எமர்ஜென்சி கால் வந்த விஷயத்த ஜூப்ளி ஹில் ஸ்டேஷனில் இருந்த கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் லீவு, சிஎம் செக்யூரிட்டிக்கு போன போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கள அனுப்பி வைங்கன்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. அப்புறமா அந்த லொக்கேஷன் பக்கத்தில் தானே இருக்குன்னு ஹீரோவே அங்கே போயிருக்காரு. அது தன்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்த நவ்யாவோட வீடுன்னு அப்புறம் தான் ஹீரோக்கே தெரிய வந்திருக்கு. நவ்யாவை தூக்கில் தொங்க விட ட்ரை பண்ண பேரண்ட்ஸு பாதியிலே விட்டுட்டு எஸ்கேப் ஆனனால நவ்யா பெட்டில் கிடந்திருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்துட்டு எனக்கு இப்போ ஒன்று கொலை பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நவ்யா ஹெல்ப்புக்காக போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. ஆனால் ஹீரோ வந்து நிற்பார்னு எதிர்பார்க்கல. தன்னை காப்பாற்றிக்கிற ஸ்ட்ரென்த்து கூட இல்லாமல் பெட்லேயே கிடந்த நவ்யாவை ஹீரோ பில்லோவை வச்சு அமுக்கி கொலை பண்ணிக்காரு. கீழே கிடந்த நவ்யாவோட ஃபோனில் லாஸ்ட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ண கால் ஹிஸ்ட்ரியை ஹீரோவே டெலீட்டும் பண்ணிக்காரு. நவ்யா கொலை கேஸு ஹீரோவோட கைக்கே வரவும் நவ்யாவோட ஃபேமிலியவே கிரிமினல்ஸாக காட்டி கேஸை க்ளோஸ் பண்ண ஹீரோ டிசைட் பண்ணிக்காரு. ஆனால் ரிஷி தான் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீரோவோட பிளானையே காலி பண்ணியிருக்காரு. ஒருவேளை நான் கொலை பண்ணாமல் இருந்திருந்தாலும் அடுத்து ஹஸ்பண்ட் எப்படியும் வந்து நவ்யாவை கொலை தான் பண்ணியிருப்பான்னு ஹீரோ திமிர பதில் சொல்கிறாரு. அதெல்லாம் கோர்ட்டில் எடுபடாதுன்னு ரிஷி சொல்கிறாரு. கிளைமேக்ஸில் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ரிஷி, தாஸு, ஹேக்கர், தீப்தி 4 பேரும் ஹீரோவை என்கவுண்டர் பண்ண போகிற மாதிரி சுற்றி நிற்கிறாங்க. எந்த தப்புமே பண்ணாத வாசுவையும் நவ்யாவையும் ஹீரோ கொலை பண்ணிக்காரு. ஸோ ஹீரோவை என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா ஹீரோவோட கண்ணை கட்டி அவர்கிட்ட கன்னை கொடுக்குறாங்க. முடிஞ்சால் எங்களை ஷூட் பண்ணிக்க, இல்லைன்னா நாங்கள் ஒன்று ஷூட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு 4 பேரும் தள்ளி போகிறாங்க. ஹீரோ கண்ணை கட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி ஷூட் பண்ணுறாரு. கட்டை அவுத்துட்டு பார்த்தா அங்கே ஹீரோவோட தம்பி மேலே புல்லட் பாஞ்சு இறந்து கிடக்கான். ஹீரோ அவன் கிட்ட போய் அழுகிறாரு. 4 பேரும் ஹீரோ கிட்ட வந்து நிற்கிறாங்க. என் கையாலேயும் என் தம்பியை கொலை பண்ண வச்சிட்டிங்களே, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ கத்துறாரு. உன்னை இப்படியே விடுறது ஆபத்து தானே சொல்லி ரிஷி ஹீரோவை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாரு. அப்போ ரிஷிக்கு ஒரு கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணதும் ரிஷி ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஹீரோ வில்லத்தனமாக ரியாக்ஷன் கொடுக்குறாரு. டு பி கண்டினியூட்னு போட்டு இதோட படம் முடியுது. ஆக்சுவலாக இந்த படத்தில் ரிஷி தான் ஹீரோ, ஹீரோ தான் வில்லன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.